அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு கார்த்திகை, மார்கழி, தை மாதங்கள் அற்புதமான மாற்றங்களையும் சிறப்பு அதிர்ஷ்டங்களையும் தந்துவிட்டு முடியும். அந்த வகையில் இந்த மாதம் மேலும் பலவித சிறப்பை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றது. ஜென்மசனியாக உள்ள சனி பகவான் மாதம் தொடங்கி 4வது தினம் தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகின்றார். இதுவே உங்களுக்கான மாபெரும் விடுதலை, பெரும்பாலான கஷ்டங்களிலிருந்து மீள வைக்கும். முதல் வாரம் கடந்த பிறகு செவ்வாய் கிரகத்தால் சொத்து பத்து சேர்க்கையும், சனி பகவானால் பணவரவுகளும், குரு பகவானால் போட்டி பந்தய விஷயங்களில் வெற்றியும், ராகு பகவானால் புதிய விஐபி சந்திப்புகளும், வசதி படைத்த பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஏற்பட்டு புதிய திருப்தியை ஏற்படுத்தும். இந்த மார்கழி மாதம் 20வது தினம் முடிவதற்குள் யோகாதிபதியான சுக்கிர பகவானாலும் இனிமை உயர்வுகளை அடையப் போகின்றீர்கள். வசதி, அந்தஸ்து, சௌகரியம், புகழ் அனைத்தும் ஒருபடி கூடுதலாகும். எந்த விஷயத்தில் இறங்கினாலுமே இரட்டை ஆதாய லாபங்களை, எதிர்கால உயர்வுக்கான ஸ்திரத்தன்மையை அடைவீர்கள். வருமான பாதிப்புகள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பணம் கைக்கு வரும். ஆரோக்கிய வகையில் நீடித்து வரும் செலவினங்கள், விரயம், மனக்கவலை, சிறப்பு மருத்துவரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அனைத்தும் விலகும். உத்தியோக, பதவி, பணியிட தொல்லை, தொந்தரவு, நெருக்கடி விலகும். இந்த மாதம் புதன், ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அபரிமித யோகமும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். அனைத்து விஷய
நெருக்கடிகளும் விலகி உங்கள் இல்லத்திற்கான பொன்பொருள் சேர்க்கை, பூர்வீக சொத்து பத்து சார்பான நன்மைகள், வாகன விருத்திகளும் இந்த மாதம் ஏற்படும். மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் துலாத்தில் சொந்த வீட்டிலும், லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டிலும் சஞ்சரிக்கின்றார்கள். 3 கிரகங்கள் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் முன்னேற்றம் கூடும். தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். மேலும் இந்த மாதம் 7 சனியில் ஜென்ம சனி விலகி குடும்ப சனியாக மாற இருக்கின்றது. 2 சனி வரும் இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். இந்த சனி பயிற்சி 7 சனியில் ஜென்ம சனி விலகும் விதத்தில் அமைவதால் ஆரோக்கியம் சீராகும், ஆதாயம் தரும் விதத்தில் தொழில் அமையும். இருந்தாலும் இப்பொழுது குடும்ப சனி நடைபெறப் போகின்றது. இது கடந்த காலங்களைப் போல நிம்மதி குறைவை உருவாக்காது. போக போக நன்மைகளையே வழங்கும். குறிப்பாக குடும்பம் உறவு பலப்படும். உத்தியோகத்தில் பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். மேலும் மார்கழி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் இப்பொழுது அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கின்றார். 4இல் குரு பலம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. வாழ்வில் ஏற்படும் வளர்ச்சிக்கு இடையூறுகள் ஏற்படும். போதுமான ஓய்வும் ஆகாரத்தில் கட்டுப்பாடும் இல்லை என்றால் மருத்துவ செலவுக்காக ஒரு தொகையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாங்கி போட்ட இடத்தில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கும். தொழிலில் பங்குதாரர்களின் அச்சுறுத்தல் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான பணியிட மாற்றம் ஏற்பட்டு மனக்கிலேசத்தை உருவாக்கும். மேலும் தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்துக்கள் விரயமாகலாம். என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது அதிக விலைக்கு விற்கலாம். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 12இல் சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சில நல்ல பலன்கள் நடைபெறும். குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம். விரயங்கள் ஏற்படும் நேரம் இது. அதே சமயம் திடீர் தனவரவும் உண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு பாராட்டு குவியும். மாணவ மாணவியர்களுக்கு திறமை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பெண்களுக்கு இடமாற்றம் விடுமாற்றம் ஏற்படும் சூழல் உருவாகும். இந்த மகர ராசி விவசாயிகளுக்கு பெரிய பட்ஜெட் சார்ந்த புதிய நிலப்புலன் வாங்குவது குறித்த முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி மேலிட ரீதியாக அனுகூலமான செய்திகள் இந்த மார்கழி மாதம் 3வது வாரத்தில் வரப்போகின்றது. உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 20, 22, 23, 25, 27, 29, 30, 31 மற்றும் ஜனவரி 2, 3, 5, 8, 10, 12, 14. இந்த மார்கழி மாத ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வேளைகளில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.